அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரச்சனையை எடுத்து பேச உள்ளேன். அதாவது, இந்தியாவில் நிலமற்ற விவசாயிகளின் பிரச்சனைகள், அதில் தினக்கூலியின் பிரச்சனையை பேச இந்த வீடியோவை பதிவு செய்ய உள்ளேன். இந்தியாவில் விவசாயம் என்றாலே அது நில உடைமை உள்ள விவசாயிகளை பற்றி மட்டும்தான். மாநில அரசாக இருக்கட்டும், ஒன்றிய அரசாக இருக்கட்டும், விவசாய சங்கங்களாக இருக்கட்டும், அவர்களின் நில உடைமையாளர்களை பற்றி மட்டுமே பேசுகின்றன. அவர்களின் பிரச்சனை மட்டுமே பேசப்படுகின்றன. ஆனால் அதில் நிலமற்ற விவசாயிகள் தினக்கூலிகளாக ஆண்டாண்டு காலமாக பணி செய்கின்றனர். அவர்களை பற்றி, அவர்களின் பிரச்சனைகளை பற்றி, அவர்களின் கூலி உயர்வை பற்றி விவசாய சங்கமும் மாநில ஒன்றிய அரசும் கண்டுகொள்வதில்லை. இதுதான் பொது புத்தியிலும் உள்ளது. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. காரணம், இவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு தொழிலாளர்களாக இல்லாததால் சிதறி கிடக்கின்றார்கள். இதுவும் ஒரு காரணம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டோம் என்றால், குறைந்தபட்சம் தெரிந்த மட்டில் ஒரு 130 லட்சம் ஏக்கர் அளவு கொண்ட பரப்பளவு. அதில் 15 லட்சம், மன்னிக்கவும், 46 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த சாகுபடியில் செய்கின்றவர்கள், அதாவது குறைந்தபட்சம் 35% மொத்த நிலப்பரப்பில் 35% விவசாயம் செய்யப்படுகின்றன. இதில் செய்யப்படுபவர்கள் அனைவருமே கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எவ்வளோ பேரோ அத்தனை பேரும் விவசாயத்தை சார்ந்ததாக உள்ளன. குறைந்தபட்சம் ஒரு 60% எடுத்துக்கொள்ளலாம். இந்தியாவில் நிலப்பரப்பை விவசாயம் சார்ந்த தொழில்களை நிலம் உள்ளவர்கள், நிலமற்றவர்கள் என்று பிரித்து கொள்ளலாம். மத்திய மாநில அரசுகள் எப்போதுமே விவசாய சார்ந்து சலுகைகள் அளிக்கப்படும் போது நிலமுள்ளவர்களின் பிரச்சனை மற்றும் ஆலோசித்து அளிக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, இலவச மின்சாரம், இலவசமாக கிணறு எடுத்தல் மற்றும் மருந்து கொடுத்தல், மருந்து தள்ளுபடி விலையில் கொடுத்தல், அதாவது சப்சிடியில் கொடுக்குற மருந்து. அடுத்ததாக, அவருக்கான வட்டி கடன் வட்டி தள்ளுபடி செய்யப்படுகின்றது. பிறகு மொத்த கடனே தள்ளுபடி செய்யப்படுகின்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது அத்தனையுமே நிலமுள்ளவர்களுக்காக தான் சலுகை பெறப்படுது. அவர் காப்பீட்டு, பயிர் பாதுகாப்பு காப்பீட்டு, இது அத்தனையுமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த நிலத்தை நம்பியே அன்றாட காட்சிகள் கூலி தொழிலாளர்கள், அவர்களை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ள அவர்களுக்கு எந்த வகையான சலுகையும் இல்லை. இதில் எடுத்துக்கொண்டோம்னா மிக மிக பாதிக்கப்படுவது அதில் அன்றாட காட்சிகள் தான். எவ்வாறு என்றால், அவர் பிள்ளைகளின் படிப்பு, வறண்ட காலங்களில் நீர் இல்லாமல் விவசாயம் செய்யப்படுவதில்லை. அதே போல் மழை காலங்களில் விவசாயம் முற்றிலுமாக நிறுத்தப்படுகின்றது. அந்த வெள்ள பெருக்கில் மிக மிக பாதிக்கப்படுவர்கள் அன்றாட காட்சிகள். அவர்கள் வீட்டின் நிலைமை அனைவருக்கும் தெரிந்து ஒன்று தான். மிக மிக பாதிக்கப்படுகின்றார்கள்.
ஆனால் அவர்களுக்கான எந்த சலுகையும் இந்த அரசு கண்டுகொள்வதில்லை, அவர்கள் பற்றி கவலையும் இல்லை. ஆனால் ஐயா கலைஞர் அவர்கள் எனக்கு நினைவு தெரிந்த பொழுது 1989, 90, 92 என்று நினைக்கின்றேன். அப்போது நிலமற்ற விவசாயிகளுக்கு உழவர் மாட்டு லோன் வங்கி கடன் கொடுக்கப்பட்டு முழுவதும் தள்ளுபடி கண்டிஷனில் தான் கொடுக்கப்பட்டது. அதில் எனது அப்பாவும் சேர்ந்து பலன் பெற்றார். அதனுடைய ஒரு சிறிய ஊதிய உயர்வில் நானும் படித்தேன். கல்லூரி வரை படித்து இன்று நன்றியுள்ளவனாக உள்ளேன் அந்த திட்டத்திற்கு. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அதற்கு பிறகு வந்த எந்த அரசும் இந்த நிலமற்ற விவசாய தினக்கூலிகளை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. அதன் பிறகு என் நினைவுக்கு தெரிந்தபோது நான் நிறைய அதிகாரத்தில் உள்ளவர்களை சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கின்றேன். எம்பி கிட்ட பேசியிருக்கின்றேன், எம்எல்ஏ கிட்ட பேசியிருந்தேன், சிஎம் செல்லுக்கு நான் இதை பற்றி இந்த பிரச்சனை பற்றி எடுத்து கூறியுள்ளேன். அது ஏனோ கடத்தப்பட்டது, கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அண்ணன் ரவிக்குமார் எம்பி அவர்களை நான் டெல்லியில் சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி அவரிடம் பேசினேன். அவர் எதிர்பார்க்கவில்லை. அடுத்த 3 நாட்களில் பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை, நிலமற்றவர்களின் பிரச்சனையும் தினக்கூலியின் பிரச்சனையும் பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். ஆனால் அது எடுத்து அவருடைய கடமையை அவர் செய்தார். அது இதுவரை ஏதோ அப்டேஷன் எதுவும் இல்லை. எதற்காக சொல்கின்றேன் என்றால், கூலி உயர்வும் இவர்களுக்கு ஒழுங்குபடுத்தவில்லை. இதுவரை தினக்கூலி ஒழுங்குபடுத்தவில்லை. அதன் பிறகு இவர்களை கண்டுகொள்ளாமலே காலங்கடத்த இதனுடைய விளைவு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகளை இந்த மக்களை ஒடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். என் அளவில் நான் எப்படி கலைஞர் ஐயா டைமில் இந்த நிலமற்ற விவசாயிகளுக்கு மாடு கொடுத்தார்களோ, அதுபோல் உழவர் மாடோ இல்லை வேறு ஏதாவது இவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கப்பட வேண்டும். ஏனோ இவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த தினக்கூலி விவசாயிகளை, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கும் இவர்களை இந்த அரசு ஏன் ஓரவஞ்சமாக பார்க்கின்றது என்பது எனக்கு புரியவில்லை. வேளாண்மை சட்டங்கள் எல்லாம் வந்தது, அதில் கூட இந்த விவசாயிகளை பற்றி எதுவுமே, இந்த விவசாய தினக்கூலிகளை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. இது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒரு கோரிக்கையாகவும் வைக்கின்றேன் இந்த அரசுக்கு, மத்திய மாநில அரசுக்கும் சரி. என்னவென்று சொன்னால், இந்த நிலமற்ற விவசாயிகளை நீங்கள் விவாதியுங்கள், இவர்கள் பிரச்சனைகளை விவாதியுங்கள். அப்போதுதான் இது சமூக நீதி அரசு சிந்தனையில் தான் செயல்படுகின்றது என்பது தெரியும். அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றேன். எங்களது இறுதி இலக்கு நிலம் வேண்டும் என்பதுதான். ஆனால் தற்பொழுதைய இமிடியேட் ஆக்ஷனாக நிலமுள்ள விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைகள் உங்கள் அரசு, மத்திய மாநில அரசு தருகின்ற, அதே போல் அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% இந்த நிலமற்ற விவசாயிகளை கண்டறிந்து, முழுக்க நிலத்தை நம்பி விவசாய தினக்கூலி உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு 50% பலனையாவது பெற்றுத்தர வேண்டும். பிறகு இவர்களுக்கு கூலி உயர்வை வெளியில் தனியார் கம்பெனிகளில் சென்று பணி செய்தவர்கள் அவர்களுக்கு விட கொஞ்சம் சற்று அதிகமான கூலி உயர்வை
இங்கு விவசாய தினக்கூலிகளுக்கு தர வேண்டும். அடுத்ததாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் 100 நாள் மட்டும் தரப்படுகின்றது. இதை இவர்களுக்கு 200 நாளாக, நிலமற்ற விவசாயிகளுக்கு 200 நாட்களாக இவர்களுக்கு கூலி தரப்பட வேண்டும். வேலையும் 200 நாட்களுக்கு இவர்களுக்கு தரப்பட வேண்டும். வேளாண் துறையில் பட்ஜெட்டில் நிலமற்ற விவசாயிகளின் அவர்களுடைய தினக்கூலி விவசாயிகளையும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை கண்டுகொள்ளவில்லை. வேளாண்மை பட்ஜெட் தனி பட்ஜெட் செய்யும்போது இவர்களை கண்டுகொள்ள வேண்டும். இதில் நிச்சயமாக இவர்களுக்கு உள் ஒதுக்கீடு தேவை. நமக்கு நன்றாக தெரியும், விவசாய தற்கொலைகள் நிறைய நடந்துள்ளது. இது எப்போது நடந்துள்ளது என்பது அனைவருக்குமே தெரியும். NCRP அறிக்கையில் 2014 முதல் 20 வரை எடுத்துக்கொண்டால் கூட நிறைய பேர் இறந்து தற்கொலை செய்து கொண்டனர். அதில் நிலம் உள்ளவர்கள், நிலமற்றவர்கள், தினக்கூலிகள் என்று உள்ளார்கள். தினக்கூலிகளை கண்டறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து நிச்சயம் அவர்களுக்கான நிவாரணத்தை இந்த அரசு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை. நிலமற்ற தினக்கூலி விவசாயிகளின் பிரச்சனைகளை கண்டறியுங்கள். தேவைப்பட்டால் ஒரு ஆணையம் கூட போடுங்கள். இது நிச்சயம் சமூக நீதி பார்வையில் நேர்மையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கலைஞரின் வழிகாட்டில் அரசு நடக்கின்றது. இந்த அரசுக்கு நிச்சயம் கலைஞரின் உன்னதமான திட்டமான நிலமற்ற விவசாயிகளுக்கு உழவர் மாட் வங்கி கடன் எவ்வாறு கொடுத்தார்களோ தற்போது நிலையை அதை வேறு அறிவியல் சிந்தனையோடு ஒப்பிட்டு அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்க வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இதை அரசு செய்யும். மத்திய மாநில அரசு நிச்சயமாக செய்யும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.